எஸ் அன்புள்ள தமிழ். நான் ஒரு மலையாளி, கேரளாவில் வசிக்கிறேன். ஆனால் நான் நம்பும் அரசியல் கட்சி மக்களில் அரசியல். அந்த அரசியலில் கேரள மாநில குழு உறுப்பினர் என்ற பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. கேரளாவில் உள்ள 11 மாவட்டங்களில் உள்ளாட்சித்துறையில் சிறப்பு தர செயலாளராக பணியாற்றினேன். கேரளாவில் 14 மாவட்டங்கள் உள்ளன என்பதில் என் தமிழ் சகோதரங்களை புரிந்து கொள்ளுங்கள். நான் அதிக காலம் இடுக்கி மாவட்டத்தில் பணியாற்றினேன். தமிழ்நாடு அரசியல் என்ன என்பதை அறியும் வாய்ப்பு அப்படித்தான் கிடைக்கும். இந்த சமயத்தில் தான் எனக்கும் முல்லப்பெரியார் அணையை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. என்னைத்தான் படித்தாலும் ஆராய்ச்சி செய்தாலும் மலையாளியாக மட்டுமின்றி தமிழக அரசியல்வாதியாகவும் தமிழ் குழந்தைகளில் காதலனாக இந்தியா நாகவும் என் கையில் கிடக்கும் உள்நாட்டு வெளிநாட்டு ஆய்வு அறிக்கைகளை வைத்து முல்லப்பெரியார் என்று சொல்லலாம். 999 ஆண்டுகளுக்கு பிறகு அது 9 ஆண்டுகள் கூட நடிக்காது என்று நாம் காத்திருக்கும் ஒரு பெரிய பேரழிவு. அப்பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டு நிலநடுக்கத்தில் தீவிரம் அதிகரித்து வருகிறது. மற்ற மேக வெடிப்புகள் உள்ளன. 2018 இடுக்கி அணைக்கு வந்த தண்ணீர் முல்லப்பெரியார் அணையில் இருந்திருந்தால் தீர்ந்து போயிடும். 2020 முதல் இடுக்கியில் பல பூகம்பங்கள் மற்றும் மேக வெடிப்புகள் ஏற்படும். தமிழ்நாடு என் நாடு, தமிழ் குழந்தைகள் என் சகோதரர்கள். தமிழ்நாட்டில் உயிர் வாழ்வதே அவசர தேவை. அப்படி இருந்து பார்த்தால் முல்லப்பெரியார் அணை ஒரு நாள் இடிந்து வீழும். தமிழகருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டாம் என்று எந்த கேரளக்காரனும் கூறவில்லை. அணை உடைந்து கேரள மக்கள் இறைந்தால் தமிழகருக்கு தண்ணீர் கிடைக்குமா? கிடைக்காது. நண்பர்களே, முல்லப்பெரியார் அணை இடிந்தால் தமிழ் குழந்தைகளில் எதிர்காலம் என்னதாகும்? 5 மாவட்டங்கள் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் அழிக்கப்படும். 5 மாவட்டங்களில் விவசாயம், தொழில் மற்றும் வணிகம், வர்த்தகம் எல்லாம் அழியும். 5 மாவட்டங்களில் இருந்தும் தமிழ் குழந்தைகள் ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். புதிய அணை கூட்டுவது சாத்தியமல்லை. കേരളാവിൽ 6 മാവട്ട മക്കൾ ഇടുക്കി, എറണാകുളം, കോട്ടയം, ആലപ്പുഴ, തൃശൂർ மற்றும் പത്തനംതിട്ട மனதளவில் இருப்பதற்கு தயாராக தமிழ்நாட்டில் நலனுக்காக தமிழர்கள் விரைவில் விழுத்து சிந்திது நீங்களே ரட்சிப்பது கண்டுபிடியுங்கள். டிகமிஷன் முல்லப்பெரியார் டாம், சேவ் தமிழ்நாடு, அதைத்தான் சேவ் கேரளா. முல்லப்பெரியார் அணையில் நீர் குறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பில் மற்றும் முன்மொழிவு. பி பிளான் என்பது சுரங்கப்பாதையை 50 அடியில் அமைக்க வேண்டும் என்பதுதான். மெட்ரோமேன் ஸ்ரீதரனும் அதைத்தான் சொல்கிறார். மலையாளிகளும் தமிழருக்கு அதிக தண்ணீர் கொடுக்க விரும்புகிறார். அதிக தண்ணீர் கொடுக்க தமிழர் ஏன் மக்கள் ஒரு மலையாளி அதே சமயம் ஒரு தமிழ் அரசியல் காதலன் மற்றும் ஆர்வலர் என்ற முறையில் தமிழகமும் கேரளவும் எப்போதும் அன்புடனும் சகவாழ்வுடனும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். இனியும் தலைமுறையினர் எப்பொழுதும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். பிரார்த்தனை கேட்கிறோம். டிகமிஷன் முல்லப்பெரியார் டாம், சேவ் தமிழ்நாடு, சேவ் கேரளா, சேவ் தமிழ்நாடு, சேவ் கேரளா. நமஸ்கார்.